2327 காலி பணியிடங்களுக்காக நடைபெறும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு சென்னையில் மட்டும் 251 மையங்களில் நடைபெற்று வருகிறது. TNPSC குரூப் 2 தேர்வு விடைக்குறிப்பு 6 நாட்களில் வெளியாகும். 2 மாதங்களில் விடைத்தாள்கள் திருத்தி முடிக்கப்படும் என்றும் TNPSC தலைவர் பிரபாகர் பேட்டி. ப்ராசஸ் ஒரு 2 மாசம் ஆகும். ஏன்னா மொத்தம் 7,93,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ள இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம பிரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாச காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம். அமெரிக்க பயணத்தில் 19 நிறுவனங்களுடன் 7,600 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் என சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. முதலீடு குறைவானது என கூறுவது அரசியல் என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தை நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஜிஎஸ்டி குறித்த தொழில்நுட்ப நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. மக்கள் மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி தொடர்பாக பிரதமரை சந்திப்பேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. பள்ளிக்கல்வித்துறை நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் அணிவகுத்து நின்று வரவேற்ற தொண்டர்கள். நெல்லை பாளையங்கோட்டையில் செல்போனில் ஆபாசமாக பேசி மாணவியை குடிக்க அழைத்ததாக புகார். ஒரு பேராசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவருக்கு வலைவீச்சு. திருப்பத்தூரில் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் சென்ற இளம்பெண்ணை கடத்தி செல்போன் பறிப்பு. புகாரை அடுத்து ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்து செல்போனை மீட்ட காவல்துறையினர். டெல்லியில் மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரியின் உடல். சோனியா காந்தி, பினராயி விஜயன் உள்ளிட்டோர் அஞ்சலி. பொங்கலையொட்டி ஜனவரி 12ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் நெல்லை, நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட்டுகள் உள்ளன. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 54,920 ரூபாயை எட்டிய ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரிப்பு. ஹிந்திக்கும் பிராந்திய மொழிகளுக்கும் இடையே போட்டி இல்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து. ஹிந்தி அனைத்து மொழிகளுக்கும் தோழன் என்றும் பேட்டி. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான ரயில்கள் நாளை ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தேனியில் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆண் குழந்தை மீட்பு. குழந்தையின் தந்தை உள்ளிட்ட 3 பேர் கைது. சபரிமலையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோயில் நடை திறப்பு. இன்று முதல் 21ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு.
காஷ்மீரில் கிஷ்த்வார் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடனான மோதலில் 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம். பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக செல்ல உள்ள நிலையில் துயரம். காங்கேயம் அருகே திருநாய்கள் துரத்தியதால் கிணற்றில் விழுந்த 16 ஆடுகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை பாளையங்கோட்டையில் கல்லூரி மாணவிகளை குடிக்க அழைத்த விவகாரத்தில் 2 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்ன நடந்தது? இந்த புகார் யாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? திருநெல்வேலி பாளையங்கோட்டையில 100 ஆண்டு பழமையான கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில சுமார் 4000 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில கடந்த 4ஆம் தேதி இரவுல தூத்துக்குடியை சார்ந்த பேராசிரியர் செபாஸ்டியன் மற்றும் திருநெல்வேலியை சார்ந்த பேராசிரியர் பால்ராஜ் ஆகியோர் திருநெல்வேலியில விடுதி எடுத்து தங்கி இருக்கிறார்கள். அந்த விடுதியில அவர்கள் குடி போதைக்கு குடித்ததாக தெரிகிறது. தொடர்ந்து அவர்கள் போதை தலைக்கேறிய நிலையில மாணவி, அதாவது MA படிக்கக்கூடிய ஒரு மாணவியை தொலைபேசியில அழைத்து அவரை பாலியல் ரீதியாக பேசியதாக தெரிகிறது. தொடர்ந்து ஆபாச வார்த்தைகள் பேசிய அவர்கள் மது குடிக்க வருகிறாயா என அழைத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக மாணவியினுடைய தந்தை பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணைக்கு நடுவிலேயே கல்லூரி நிர்வாகம் அவர்கள் இருவரையும் பணி நீக்கம் செய்திருக்கிறது. தற்போது 4 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்து அதில் செபாஸ்டியன் என்ற பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. உதவி ஆய்வாளர், வணிக வரி துணை ஆணையர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வுக்கான முதல்நிலை தேர்வில் பங்கேற்க சுமார் 8 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். 2327 காலி பணியிடங்களுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு காலை 9 மணிக்கு தொடங்கியது. 9 மணிக்கு முன்னரே தேர்வர்கள் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே தேர்வர்கள் ஆவலுடன் தேர்வு மையங்களில் குவிந்தனர். உதவி ஆய்வாளர், வணிக வரி துணை ஆணையர் உள்ளிட்ட பதவிக்கான தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 2763 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 251 மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கான விடை குறிப்பு 6 நாட்களில் வெளியிடப்படும் என்று TNPSC தலைவர் SK பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தேர்வு மையத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி 2 அல்லது 3 மாதங்கள் நடைபெறும் என்று கூறினார். விடைத்தாள்களை திருத்த கூடுதல் பயிற்சி பெற்ற நிபுணர்கள் மற்றும் கூடுதல் ஸ்கேனர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். TNPSC மூலம் இந்த ஆண்டு இதுவரை 10,315 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க தேர்வுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் பிரபாகர் தெரிவித்தார். எல்லாமே ப்ராசஸ்ல இருக்குது. நம்ம இப்போ நானே அதை நேரடியாக கண்காணிச்சிருக்கேன். விரைவில் அது வெளியிடப்படும். டிலே ஆகாது. நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நமக்கு நம்பர், அது அப்ளிகன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறது, அத்தனை OMR ஷீட் நமக்கு வரும். அந்த OMR ஷீட்டை டெய்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேட்ல தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போ நம்ம அதுக்காக கூடுதல் ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம். கூடுதல் மெஷின்ஸ் போட்டு கூடுதல் நிபுணர்களையும் நம்ம போட்டிருக்கோம். அது விரைவாக நடந்துட்டு இருக்கு. நாங்கள் அதை பத்தி உங்களுக்கு தெளிவாக விரைவில் சொல்றோம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அமெரிக்க பயணம் வெற்றிகரமான சாதனை பயணம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அமெரிக்க பயணத்தின் போது 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 7,618 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் மூலம் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சான் பிரான்சிஸ்கோவோட 8 நிறுவனங்கள் கூடவும்
சிகாகோவில் 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மகுடமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால் உற்பத்தியை நிறுத்தின போர்டு நிறுவனம் எங்க வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலைநகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன்வந்திருக்கு. தொழில் முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது தொடர்பான கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதுல 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா உள்ளபடி இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால தவிர்க்கிறேன். அமெரிக்க பயணத்தின் போது எதிர்பார்த்ததை விட குறைந்த அளவு முதலீடே கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளதாக செய்தியாளர்கள் வினவியதற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா? குறிப்பா ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானால அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது 25,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல எங்களுக்கு நம்பிக்கை வரையும் நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் வந்திருக்கு. அதில் எந்த சந்தேகம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வருமான